எப்பொழுதும் எந்த ஒரு நேரத்திலும் உண்மையாகவும் புத்திசாலியாகவும் விளங்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களை, நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய கூட இருப்பவங்களையும் அவங்க உங்கள்கிட்ட கூறிய ரகசியத்தையும் பெரிய அளவுக்கு பாதுகாப்பீங்களாம். அது ஒரு புதையலை போல நீங்க வச்சு பாதுகாப்பீங்களாம். யாரிடமும் கூறாமலும் இருப்பீங்களாம். ரொம்பவும் மர்மமானவராகவும் நீங்க விளங்கக்கூடியவராக இருப்பீங்களாம். மற்றவங்ககிட்ட இருந்து நீங்க எப்பொழுதுமே ஒரு தனியாக தான் தெரிவிங்களாம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனை உடனுக்குடனே செய்து முடிப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவ்வளவோ அவமானங்களும் அடிகளும் விழுந்து கொண்டே இருந்திருக்கும். அப்படி நீங்கள் வாங்கிய அடிகளுக்கும் வாங்கிய அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் உங்களுக்கு உங்களுடைய அதிபதியாகிய செவ்வாய் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுக்கு வேண்டுமான அளவிற்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டாகத்தான் உங்களுக்கு இந்த காலகட்டமானது விளங்கப் போகிறது. அதுவும் வருகின்ற ஜூலை 15க்கு அப்புறமாக நீங்கள் நினைத்தாலும் உங்களுடைய தலைவிதி மாறிவிடும். அதை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாதோ, யாராலையும் தடுக்கவே முடியாத நிலைக்கும் நீங்கள் போயிருவீங்களாம். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆண்டாகவும் மாதமாகவும் தான் இந்த ஒரு மாதமானது உங்களுக்கு விளங்கப் போகின்றது. எனவே இந்த ஒரு மாதத்துல நீங்க என்னையே பார்த்திருக்க மாட்டீங்க. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வீர்கள். பெற்றோர்களும் குழந்தைகளுக்கும் இடையில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது அனைத்துமே தீர்ந்து குடும்பம் மிகவும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே நகைச்சுவை உணர்வுடனும் இருந்து விளங்குவீங்களாம். உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பேச்சை கேட்பார்களாம். அவர்களும் அவருடைய வாழ்க்கையின் அடுத்த பயணத்தை நோக்கி செல்வார்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இது விளங்குமாம். இது மட்டும் அல்லாமல் இதுவரைக்கும் எவ்வளவோ தொழில்கள் பண்ணி அந்த தொழில்களில் நீங்க ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க. அப்படி ஏமாற்றம் அடைந்த அனைத்திற்குமே ஒரு லாபத்தை ஈட்டும் வகையில் உங்களுக்கு இந்த ஆண்டு விளங்குமாம். தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த ஆண்டில் எண்ணற்ற அளவிற்கு லாபமானது உங்களுக்கு தொழில் ரீதியாக வந்து சேருமாம். அது எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்க எண்ணியே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு கஸ்டமர்களும் அந்த ஆர்டரும் உங்களுக்கு குவிஞ்சு அதிக அளவில் உங்களுக்கு லாபத்தை ஈட்டுமா. எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும், எந்த ஒரு வேலையை நீங்க தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு அதிக அளவுல வெற்றி தான் கிடைத்து கொண்டே இருக்குமா. தோல்வி என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்காதாம். எனவே நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இதுவரை வாடகை வீட்டில்தான் இருந்து கொண்டிருக்கிறோம், சொந்த வீடும் சொந்த நிலமும் என்று இல்லை என்று வருத்தப்பட்டு இருந்தீர்கள் என்றால் இது உங்களுக்கான நேரமாகவும் உங்களுக்கான காலமாகவும் அமைந்து நீங்கள் நினைத்தே பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த அளவிற்கு அடிமட்ட விலையில் உங்களுக்கு வீடும் அப்படி ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு இந்த காலம் விளங்கும். எனவே இந்த ஒரு காலத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்மைகளையும் உங்களால் முடிந்த அளவிற்கு தொழில்களையும் லாபத்தையும் ஈட்டுங்கள். முடிந்த அளவிற்கு கடின உழைப்பை போடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பானது இருக்கிறது. இதனை நீங்கள் மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.